வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். ஸ்வயம் கோர்சஸுக்கு எக்ஸாமினேஷன்ன்றது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுத்து அதை சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஓடிபி வந்து இமெயிலில் ரிசீவ் ஆகும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பொறுத்தவரையில் நம்மளுக்கு 4 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் கோர்ஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் இமேஜஸ்ஸு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபைனலாக 4th ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஃபீஸை வந்து பே பண்ணுறது. ஸோ ஆன்லைன் வழியில் நெட் பேங்கிங்காவோ இல்லை யூபிஐ மெத்தட்லேயோ ஸோ எப்படியோ ஒன்று 4 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாக நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ அப்போ 4 ஸ்டெப்ஸுன்றது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கிளியராக கொடுத்துடுங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரையில் நமக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அதே போல் அட்ரஸ்ஸு. ஸோ அட்ரஸ்ஸு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ் 2 இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எது கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் நார்மலாக ஃபுல்லாகவே கம்யூனிகேஷன் அதே போல் பெர்மனண்ட் 2த்தையும் சேமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிக் மார்க் கொடுத்தாவே அது 2 இடத்துலையும் ஃபில் ஆகிடும். ஸோ இதில் பர்சனல் டீட்டெயில்ஸை பொறுத்தவரையில் இதற்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கோர்சஸுக்கு என்ரோல் பண்ணும்போதுமே கொடுத்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியும் சேமாக கொடுத்துக்குவாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சர்டிஃபிகேட்டை நம்ம இதை வந்து யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அதால் கட்டாயமாக வந்து சேமாக இருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டில் என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ ஆதார் கார்டுடைய லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும் கேட்கும். அதை மட்டும் 4 டிஜிட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஆதார் கார்டோ, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து அதனுடைய டிஜிட்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பரும் அதற்கான இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பருமே கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 2 நம்பர் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த அட்ரஸஸை கிளியராக நீங்கள் கொடுத்துக்கோங்க. பட் நம்மளுக்கு கம்யூனிகேஷனை பொறுத்தவரையில் இந்த எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே இமெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் மெசேஜஸ் இது மூலிமா தான் வரும்ன்றதை வந்து ஃபைனலாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதை வந்து இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ த நேம் என்டர்டு ஹியர் வில் அப்பியர் இன் யுவர் சர்டிஃபிகேட், நோ ஃபர்தர் சேஞ்சஸ் வில் பி என்டர்டைன்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் என்ன தரீங்களோ அதை கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷனுக்கு கொடுத்துடணும். டேட் ஆஃப் பர்த் வெரிஃபைடு அகைனஸ்ட் ஏ கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு, உங்களுடைய ஐடி கார்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே தான் வந்து வரும்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன்றதை பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையில். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுத்துட்ட பிறகு ப்ளீஸ் செக் அண்ட் வேலிடேட் யுவர் டேட்டா ஒன்ஸ் யூ கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதை அந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு முறை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கிளியராக அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. யூ கேனாட் எடிட் டேட்டான்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. கன்ஃபார்ம்னு நம்ம கொடுத்துட்டோம். கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்னு கொடுத்துட்டோன்னா வி கேனாட் எடிட் அவர் டேட்டான்றதை இங்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸை கொடுத்த பிறகு மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து வெரிஃபை பண்ணணும்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜஸாக வந்துடும் கன்ஃபர்மேஷனுக்கு. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே நம்மளுக்கு இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பர்ன்றது வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரை கூட நீங்கள் ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணாலும் சரி, அதே போல் அப்ளிகேஷன் நம்பராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஃபர்தராக நம்ம போயிட்டு திரும்ப லாகின் பண்ணணுன்னா நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர்ன்றது கட்டாயமாக தேவை. அதற்கான பாஸ்வேர்டுன்றது தேவை. ஸோ அதெல்லாம் நீங்கள் இது மாதிரி லாகின் டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் 2 செஷனாக நடக்கும்ன்றதும் சொல்லியிருக்காங்க, 2 ஷிஃப்ட்டாக. அதே போல் 2 டேஸ் நடக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டிஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்தவரையில் 4 சென்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடுன்றதை சூஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் எழுத போகிறீங்களா, கோயம்புத்தூரில் எழுத போகிறீங்களா, சேலம் எழுத போகிறீங்களான்றதை நீங்கள் ஒரு 4 ப்ரியாரிட்டியாக கொடுத்துக்கலாம்.
4 இடத்துலையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதை பார்த்து நீங்கள் வந்ததுன்னா செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நியர்பையில் என்ன ஊர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணலாம். எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக எந்த சிட்டி வருதோ அதை கொடுத்துக்குவாங்க. அது இல்லாத பட்சத்தில் அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் லாங்கில் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸை தான் முதல்ல அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அப்படி இல்லைன்னா செகண்ட் ப்ரெஃபரன்ஸ்லாம் வருவாங்க. இதே பேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோர்ஸு என்ரோல்மெண்ட் நம்பர்ன்றது கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் கோர்ஸ் என்ரோல் ஆகியிருக்கும்போது ரோல் நம்பரோ இல்லை கோர்ஸ் நம்பரோ வரும். ஸோ அது நீங்கள் கொடுங்க. அதே போல் காலேஜ் நேமு, யூனிவர்சிட்டி நேமு, எங்கே படிக்கிறோம், எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதை அக்ரீன் கொடுத்து சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு